Hi students, welcome back to MAAZTER YouTube channel. இந்த வீடியோல நாம Bio-Zoologyக்கும் Zoologyக்கும் உள்ள third revisionக்கான predicted questions தான் பார்க்க போறோம். third revisionக்கு டோட்டலா 3 units இருக்கு. என்னெல்லாம் பார்த்தோம்னா organisms and populations, biodiversity and its conservation, environmental issues. இந்த 3 unitsலயுமே reduced syllabus ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா 33 topics கிட்ட இருக்கும். ஓகேவா? இதுல பயோசுவாலஜிக்கும் சரி சுவாலஜிக்கும் சரி இந்த ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷனும் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இந்த ரெண்டுலயுமே ரெடியூஸ்டு சிலபஸ் சேம் தான். ஆனா சுவாலஜிக்கு மட்டும் பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன்ல எக்ஸ்ட்ராவா ஒரு டாபிக் இருக்கு. என்னன்னா ரோல் ஆஃப் WWF அண்ட் சைட்ஸ். இந்த டாபிக் யாரு சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டியது, எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியது. சரியா? ஓகே, இப்போ ஒவ்வொரு யூனிட்டா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரோடக்ஷன், அது ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டா மட்டும் போதும். நெக்ஸ்ட் ஆர்கானிசம்ஸ் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட், இதுல 2 மார்க் இருக்கும். வாட் ஆர் த ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ், அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மேஜர் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ்ல டெம்பரேச்சர், லைட், வாட்டர், சாயில், விண்ட், ஹியூமிடிட்டி, ஆல்டிடியூட். இதுல ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர்ல டார்க் அண்ட் லெட்டர்ல 3 ரூல் கொடுத்திருப்பாங்க. பெர்க்மன்ஸ் ரூல், ஆலன்ஸ் ரூல், ஜார்டன்ஸ் ரூல். அந்த 3 ரூலும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் அதுல அடாப்டேஷன்ஸ் டு டெம்பரேச்சர்னு ஒரு டாபிக் இருக்கு. அது 5 மார்க்கு கேட்பாங்க. 5 மார்க் எழுதும் போது ஒரு கிராஃபும் இருக்கும், டெம்பரேச்சருக்கும் ஆக்டிவிட்டிக்கும். அந்த கிராஃபையும் வரைஞ்சு எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் தருவாங்க. நெக்ஸ்ட் லைட்னா என்னன்னு தெரியும். இட்ஸ் எசென்ஷியல் ஏபயோட்டிக் ஃபேக்டர். இதுல 2 மார்க் கேட்பாங்க. போட்டோடாக்சிஸ்னா என்ன, போட்டோட்ரோபிசம்னா என்ன, போட்டோகைனசிஸ்னா என்ன. சோ படிச்சுக்கோங்க, 2 மார்க். நெக்ஸ்ட் வாட்டர்ல எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, எத்தனை டைப்ஸ் இருக்கு, அப்புறம் வாட்டரோட எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு கேட்கலாம். சோ 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இதுல கேட்பாங்க, படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாயில்ல பிடோஸ்பியர் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இருக்கு, கண்டிப்பா படிக்கணும். சரியா? அதே மாதிரி சாயிலோட ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் படிச்சு வச்சுக்கோங்க. எல்லாத்துலயும் 5 பாயிண்ட்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அப்ப 2 மார்க் கேட்டாலும் ஈஸியா இருக்கும், 3 மார்க் கேட்டாலும் எழுதலாம், 5 மார்க் கேட்டாலும் எழுதலாம். நெக்ஸ்ட் விண்ட், ஹியூமிடிட்டி, இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்டிடியூட். இந்த ஆல்டிடியூட்ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் என்னது, ஏக்ளைமடைசேஷன். இதை கண்டிப்பா படிக்கணும், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் பாப்புலேஷன்ல இதோட டெஃபினிஷன்ஸையும் அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் படிச்சு வச்சுக்கோங்க. இது 2 மார்க்கு அல்லது 3 மார்க்குக்கு தான் வரும். நெக்ஸ்ட் பாப்புலேஷன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ். இந்த பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ்ல 7 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. பாப்புலேஷன் டென்சிட்டி, நேட்டாலிட்டி, மார்டாலிட்டி, பாப்புலேஷன் டிஸ்பர்ஷன், மைக்ரேஷன், எமிகிரேஷன், இமிகிரேஷன். இந்த 7லயும் தனித்தனியா 3 மார்க்குக்கும் கேட்கலாம், 2-3 சேர்த்து 5 மார்க் கேட்கலாம், 2 மார்க்குக்கும் கேட்கலாம். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாப்புலேஷன் இன்டராக்ஷன். இது ரொம்ப ஈஸி. ஒரு டேபிள் காலம் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. இந்த எல்லாத்தையும் போட்டு அமென்சாலிசம், மியூச்சுவலிசம், கமென்சாலிசம், காம்படிஷன், பாராசிட்டிசம், பிரிடேஷன், இதை ஒரு டேபிள் காலம் போட்டு கொடுத்திருப்பாங்க. பயோசாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேபிளோட ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஆனா சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேபிள் போட்டுட்டு அதோட கீழே எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்திருப்பாங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, 2 பேரும் டேபிள படிச்சா போதும், ஈஸியா அது புரியும். அந்த எக்ஸ்பிளனேஷனையும் நீங்க எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த சாப்டருக்குள்ள போலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் டிவிஷனோட நெக்ஸ்ட் போர்ஷன் பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். அதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அதை ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டி. இந்த பயோடைவர்சிட்டிய 1992 UN எர்த் சமிட் அப்போ டிஃபைன் பண்ணாங்க. சரியா? எர்த் சமிட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1 மார்க் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இந்த பயோடைவர்சிட்டிங்கிற டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணது வால்டர் ரோசன். எப்போனா 1986. 1 மார்க்கு கேட்கலாம், படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டியில 3 லெவல்ஸ் இருக்கு. என்னெல்லாம்? ஜெனட்டிக், ஸ்பீஷிஸ், கம்யூனிட்டி. 3ஐயும் சேர்த்து 5 மார்க்கு கேட்கலாம், இல்லைன்னா தனித்தனியா 2 மார்க்கு கேட்கலாம்.
நெக்ஸ்ட் மேக்னிடியூட் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அது ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன் ஆஃப் பயோடைவர்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இதுல லாட்டிடியூனல் அண்ட் ஆல்டிடியூனல் கிரேடியன்ட்ஸ்னு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இருக்கு. சரியா, அது கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் ஆஃப் பயோடைவர்சிட்டில இன்னொரு டாபிக் இருக்கு, ஸ்பீஷிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். அதுல ஒரு ரிலேஷனும் கொடுத்து ஒரு கிராஃபும் போட்டிருப்பாங்க, கண்டிப்பா படிக்கணும். 3 மார்க் கேட்டா அந்த ரிலேஷனும் கிராஃபும் எழுதினாலே போதும், 3 மார்க் கொடுப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி குளோபல் அண்ட் இந்தியா. இதுல இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டியில ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 3 பாயிண்ட்ஸையும் கண்டிப்பா படிச்சிருக்கணும், 2 மார்க் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இதே டாபிக்ல மேஜர் ஃபங்க்ஷனல் ஆட்ரிபியூட்ஸ்னு ஒரு 5 மார்க் கூட கேட்கலாம், சோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ், இது கண்டிப்பா படிக்கணும், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா, இது 2 மார்க்கும் கேட்கலாம், 3 மார்க்கும் கேட்கலாம், 5 மார்க்கும் கேட்கலாம். கண்டிப்பா ஒரு 5 பாயிண்ட்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் டைவர்சிட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹாட்ஸ்பாட்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்டேஞ்சர்ட் ஆர்கானிசம்ஸ், என்டேஞ்சர்ட் ஆர்கானிசம்ல இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் கேட்பாங்க. அதுல வந்து 1998ல வந்து எத்தனை ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, எத்தனை அனிமல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அதுல போட்டிருக்கும். சரியா, அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, தேர்ட் ரிவிஷனோட நெக்ஸ்ட் லெசன் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரோடக்ஷன், அது ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும், உங்களுக்கே தெரியும், 1 மார்க் சப்போஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் என்னது பொல்யூஷன், இது ஜஸ்ட் டெஃபினிஷன் மட்டும் படிச்சா போதும், 2 மார்க் கேட்டா கேட்கலாம். சரியா, படிச்சு வச்சுக்கோங்க, நான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். நெக்ஸ்ட் என்னது கிளாசிபிகேஷன் ஆஃப் பொல்யூட்டன்ஸ். பொல்யூட்டன்ஸ்னா என்னது, இது பொல்யூஷனை காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட், தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 1 மார்க் கேட்கலாம். அப்புறம் கிளாசிபிகேஷன் ஆஃப் பொல்யூட்டன்ஸ்ல 2 இருக்கு, நான் டிகிரேடபிள், டிகிரேடபிள். சரியா, டிகிரேடபிள், அந்த டிகிரேடபிள்ல 2 இருக்கு, ஸ்லோ ப்ராசஸ் அண்ட் ரேபிட்லி டிகிரேடபிள் ப்ராசஸ். சரியா, இத வந்து 3 மார்க்கு 5 மார்க்குக்கு கேட்கலாம், படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா படிக்கணும் கிளாசிபிகேஷன் ஆஃப் பொல்யூட்டன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன், இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், கண்டிப்பா படிக்கணும். அடுத்தது என்னது யூட்ரோபிகேஷன், இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், கண்டிப்பா படிக்கணும். அடுத்தது இன்டெகிரேட்டட் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இன்டெகிரேட்டட் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா தெரியும், அதுல 3 ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. என்ன ட்ரீட்மெண்ட்லாம், பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், டெர்ஷரி ட்ரீட்மெண்ட். அந்த 3 ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். எப்படி கொஸ்டின் கேட்கலாம், ரைட் அபவுட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கேட்டா இந்த 3 ட்ரீட்மெண்ட் எழுதி அதுல ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்திருப்பாங்கல்ல, அதுவும் வரையணும். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா, நெக்ஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் இட்ஸ் இம்ப்ளான்டேஷன், ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சாலிட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், இதுல வந்து ஒரு டேப்லெட் காலம் கொடுத்திருப்பாங்க, மேஜர் சோர்ஸ் ஆஃப் சாலிட் ஸ்டேட்னு. அந்த டேப்லெட் காலத்தை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போஸ் 1 மார்க் கேட்கலாம். சரியா, சான்சஸ் இருக்கு, கண்டிப்பா ரீட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்ட்டிகிள்ஸ், இதுல வந்து ரேடியோ வேஸ்ட், மெடிக்கல் வேஸ்ட், இ வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட்னு ஒரு 4 வேஸ்டஸ் இருக்கு, அது ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் 3 மார்க்குக்கோ 5 மார்க்குக்கோ கேட்கலாம். சரியா, அடுத்தது எக்ஸான் டாய்லெட்ஸ், இதுதான் லாஸ்ட் டாபிக். உங்க தேர்ட் ரிவிஷனோட லாஸ்ட் டாபிக் என்னது, எக்ஸான் டாய்லெட், படிச்சு வச்சுக்கோங்க, 3 மார்க்ஸுக்கு வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட தேர்ட் ரிவிஷன் போர்ஷன் முடிஞ்சது. என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், என்னென்ன கொஸ்டின் வரும்னு பார்த்தோம். இந்த வீடியோட லாஸ்ட்ல 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க் வரும், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட சேர்த்து என்ன, ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கும் ஆல்ரெடி பார்த்துட்டோம், செகண்ட் ரிவிஷனுக்கும் பார்த்துட்டோம், இப்போ தேர்ட் ரிவிஷனுக்கும் பார்த்துட்டோம். சரியா, 3க்கும் உள்ள ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸையும் எக்ஸாம்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா சென்டம் வாங்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.